வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அலசல் ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் சீரியஸான ஒரு தலைப்பை பத்தி. செயற்கை நுண்ணறிவு, அதாவது இந்த ஏஐ உருவாக்குற முன்னணி தொழில்நுட்ப வல்லுநர்களே இப்போ திடீர்னு ஒரு பெரிய எச்சரிக்கை மணியை அடிச்சிருக்காங்க. உலக அளவுல ஏஐ டெவலப்மெண்ட்டை உடனே கொஞ்ச காலம் நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற அவசர கோரிக்கை தான் அது. அது ஏன், எதுக்குன்னு நாம இந்த தரவுகளோட அடிப்படையில விரிவா பார்க்கலாம். இப்போ க்ளோட் ஏஐ சாட்பாட் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதை உருவாக்குன ஆந்த்ரோபிக் நிறுவனம் இப்போ ஒரு முக்கியமான கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அதாவது மனிதர்கள் ஏஐ மேல இருக்கிற தங்களோட முழு கட்டுப்பாட்டையும் இழக்கிறதுக்கு முன்னாடி உலக அளவுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஏஐ மேம்பாட்டு இடைநிறுத்தம், சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பாஸ் பட்டனா அமுக்கியே ஆகணும்னு அவங்க ரொம்ப உறுதியா சொல்றாங்க. சரி, ஏஐ மீதான கட்டுப்பாட்டை இழப்பதன் அபாயம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஆந்த்ரோபிக் சொல்ற இந்த எச்சரிக்கையை நம்ம ஏன் சீரியஸா எடுத்துக்கணும்னு நீங்க நினைக்கலாம். இத கேட்டா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சமீபத்துல அமெரிக்க ராணுவம் அவங்களோட உள்நாட்டு கண்காணிப்புக்காக ஆந்த்ரோபிக்கோட ஏஐய பயன்படுத்த கேட்டப்போ அவங்க அதுக்கு திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. இதனால அமெரிக்க அரசாங்கமே இவங்கள கருப்பு பட்டியல்ல, அதாவது பிளாக் லிஸ்ட்ல சேர்த்ததா தகவல்கள் சொல்லுது. தங்களோட ஏஐயை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதுல அவங்க எவ்வளவு உறுதியா இருக்காங்க அப்படின்பதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணம். அடுத்து நாம பார்க்க போறது சுய மேம்பாடு. இது நிஜமாவே ஒரு ஆபத்தான கட்டம். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த தொடர் சுய மேம்பாடு, ஆங்கிலத்துல ரிகர்சிவ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏஐ வளர்ச்சியில ஒரு பயமுறுத்துற எல்லைனே சொல்லலாம். எந்த ஒரு மனித உதவியும் இல்லாம ஏஐ மாதிரிகள் தங்களோட அடுத்த தலைமுறை வெர்ஷனை தாங்களே சுயமா வடிவமைக்க தொடங்குற நிலைதான் இது. இந்த ஒரு புள்ளிய நினைச்சுதான் இப்போ எல்லாரும் பயப்படுறாங்க. இது எப்படி நடக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. முதல்ல ஏஐ அதோட அடுத்த வெர்ஷனை தானே டிசைன் பண்ணும். அதோட வேகம் எப்படி இருக்கும்னா, நாம பாதுகாப்பிற்கான ஒரு கோடிங் எழுதுறதுக்குள்ள அது பல மடங்கு தன்னை அப்டேட் பண்ணிக்கும். ஒரு கட்டத்துல இந்த வேகம் மனிதர்களோட அறிவை தாண்டி போகும்போது ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் நம்ம கையை விட்டு முற்றிலுமா போயிடும். இது ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இந்த காரணத்துக்காக தான் ஆந்த்ரோபிக் ஒரு தீர்வை முன்வைக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா முக்கிய ஏஐ ஆய்வகங்களும் ஒன்னா சேர்ந்து எல்லாராலையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தற்காலிக பிரேக் எடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த இடைவெளியில இந்த ஏஐயோட அசுரத்தனமான திறன்களை எப்படி மனிதர்களோட மதிப்புகளுக்கும் நம்ம நலனுக்கும் ஏத்த மாதிரி பாதுகாப்பா மாத்தலான்னு ஆராய்ச்சி பண்ண அவங்களுக்கு நேரம் தேவைப்படுது. இப்போ ஆந்த்ரோபிக் மற்றும் ஓபன் ஏஐ நிறுவனங்களுக்கு இடையிலான விவாதம் பத்தி பார்க்கலாம். ஆனா சிலிகான் வேலியில எல்லாரும் இதை ஏத்துக்கிட்டாங்களானா அதுதான் இல்ல. இங்க ஒரு பெரிய கருத்து வேறுபாடு ஓடிட்டு இருக்கு. ஆந்த்ரோபிக் என்ன சொல்றாங்கன்னா, தனியார் ஆய்வகங்களே முன் வந்து இந்த தற்காலிக இடைநிறுத்தத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களோட போட்டியாளரான ஓபன் ஏஐ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விதிகளை தனியார் நிறுவனங்கள் சுயமாக முடிவு பண்ணக்கூடாது, அரசாங்கங்கள் தான் தலையிட்டு இதற்கான கடுமையான கட்டுப்பாட்டு விதிகளை கொண்டு வரணும்னு வாதிடுறாங்க. சரி, இந்த சைபர் வார்ம்கள் மற்றும் தற்போதைய அச்சுறுத்தல்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த பெரிய நிறுவனங்கள் யார் கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றதுன்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல நிஜமான ஆபத்துகள் இப்பவே தொடங்கிடுச்சு. கனடாவோட டொரண்டோ பல்கலைக்கழகம் சமீபத்துல ஒரு ஆய்வு பண்ணாங்க. அதுல என்ன அதிர்ச்சியான தகவல்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற சாதாரண ஏஐ டூல்ஸை வச்சே தன்னிச்சையா இயங்கக்கூடிய சைபர் வார்ம்களை ஈஸியா உருவாக்க முடியும். இது எந்த ஒரு மனித உதவியும் இல்லாம தானாகவே கம்ப்யூட்டர் நெட்வொர்க்களை ஹேக் பண்ணி கைப்பற்றும் திறன் கொண்டது. தொழில்நுட்பம் இந்த வேகத்துல போகும்போது அரசாங்கங்களோட சட்டங்கள் ரொம்பவே பின்தங்கிதான் இருக்கு. அடுத்ததா உலகளாவிய ஏஐ ஆதிக்க போட்டி பத்தி பார்க்கலாம். ஆபத்து இவ்வளவு வெளிப்படையா தெரிஞ்சும் அரசாங்கங்கள் ஏன் எந்த ஒரு கடுமையான சட்டத்தையும் கொண்டு வர அவசரப்படல? இதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. உலக நாடுகள் எல்லாமே இப்போ ஒரு மிகப்பெரிய ஏஐ ரேஸ்ல ஓடிட்டு இருக்காங்க. இதுல எந்த நாடு முந்துதோ அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் உலக அளவுல ஆதிக்கமும் கிடைக்கும் அப்படிங்கறதா மிகப்பெரிய ஊக்கமா இருக்கு. இதுல பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவான முன்னுரிமையில தான் இருக்கு. இத பார்க்கும்போது ஒரு யதார்த்தம் நமக்கு புரியுது. சர்வதேச சந்தையில ஏதாவது ஒரு நாடு மத்த யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை அடையிற வரைக்கும் எந்த அரசாங்கமும் தானாக முன் வந்து தங்களோட வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி கடுமையான ஏஐ கட்டுப்பாடுகளை அமல்படுத்த வாய்ப்பே இல்லை. இதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். சோ இதெல்லாம் நம்மள ஒரு அடிப்படையான ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. இந்த உலகளாவிய ஏஐ போட்டியில உண்மையிலேயே மனிதர்களோட நலனும் இயற்கையோட நலனும் தான் முதலிடத்துல இருக்கா? பாதுகாப்பை விட லாபமும் அதிகாரமும் தான் பெருசுன்னு நாம ஓடிட்டு இருக்கோமா?
இந்த தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கிறப்போ நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரும். இதை அனைவருக்கும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.